எல்லாருக்கும் வணக்கம். நான் மறுபடியும் உங்கள் இளையராஜா பேசுகிறேன். தமிழ் சாரி டெக் நியூஸ் தமிழ்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா தமிழ்நாடு போலீஸ் செலெக்ஷன். சரிங்களா, தமிழ்நாடு போலீஸ் செலெக்ஷனில் நீங்கள் ரன்னிங் நல்லா பண்ணணும் அப்படின்னாக்கா என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான போலீஸ் செலெக்ஷன் எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னாக்கா சிந்தட்டிக் ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. சரிங்களா, எல்லா கிரவுண்டுமே வந்து சிந்தட்டிக்காக இருக்காது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சிந்தட்டிக் கிரவுண்ட் இருக்காது. ஸோ மட்டில் தான் மேக்ஸிமமான செலெக்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே. எந்தெந்த கிரவுண்டில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து சிந்தட்டிக் ட்ராக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரையில் இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா, இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வந்து சிந்தட்டிக் ட்ராக் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த இடத்துங்களில் மட்டும்தான், அதுவும் பர்மிஷன் கிடைச்சாதான் உண்டு சிந்தட்டிக் ட்ராக் நடக்கிறதுக்கு. அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக மட் ட்ராக் தான் நடக்கும். மட் ட்ராக் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக நம்ம மட் ட்ராக்காக இருக்க வாய்ப்பு கம்மி. சில செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஆர் கிரவுண்ட்லேயே நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, பர்மிஷன் கிடைக்காதனால ஏஆர் கிரவுண்ட்லேயே நடக்க வாய்ப்பு அதிகம். ஸோ ஏஆர் கிரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நல்ல மண் தரையாக இருக்காது. அது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மணல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது கெட்டியாக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரியான வாய்ப்பு அதிகம். அது ரொம்ப அதிகம். சரிங்களா, 80% எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரியான மட் ட்ராக்கில் நம்ம வந்து நினச்ச மாதிரி ஓடணுங்கிறது கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒன்று தான். சரிங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்கணும். சரிங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பைக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க, அத்லட்டிக்ஸ் மீட்ஸ் பார்த்துருப்பீங்க, நீங்களே யூஸ் பண்ணி கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கலாம், அவங்களாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, அந்த மாதிரி இதில் ஸ்பைக்ஸ் போட்டு தயவு செஞ்சு ஓட ட்ரை பண்ணுங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, 500 ரூபாயிலேருந்து நார்மலாக சொல்கிறேன் நான், அதாவது கஷ்டப்படுறவங்க சொல்கிறேன். 400 ரூபாயிலேருந்து ஒரு 1500 ரூபாக்குள்ளே ஸ்பைக்ஸ் வரும். அந்த ஸ்பைக்ஸை வாங்கி ரன் பண்ணுங்க. சரிங்களா, அதில் என்னென்னா ஸ்பைக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நெயில் இருக்குது. அதாவது ஸ்டீலில் கொடுக்க நெயில் இருக்குது, ஆணி மாதிரியான நெயில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா மண்ணில் வந்து கிரிப்பாக பதிஞ்சு நம்மளோட ஸ்பீடை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி தரும். சரிங்களா, நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை அப்படியே ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணி தரும். உங்களோட எனர்ஜி லாஸ் ஆகாது. சரிங்களா, நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை அப்படியே ஸ்பீடாக தந்துடும். இதே நீங்கள் ஷூவை போட்டு ஓடுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட கால் அது வாரிவிடும். ஏன்னா மணல் நகர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களோட ஷூவை வாரிவிடும் வாய்ப்பு அதிகம். சரிங்களா, நீங்கள் வந்து 1500 அதாவது 400 அல்லது 100 நல்ல டைம் விழணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஸ்பைக்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல கிரிப் கிடைக்கும். அதே மாதிரி லாங் ஜம்ப்புக்கும் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, லாங் ஜம்ப்புக்கு நல்ல ஸ்பைக்ஸை போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ரன்வேல உங்களால் நல்லா ஓடி தாண்ட முடியும். சரிங்களா, ஓகே. ஸ்பைக்ஸை வாங்கியாச்சு. ஸ்பைக்ஸை வாங்கிட்டு டைரெக்டாக போயிட்டு மீட்டில் போயிட்டு பண்ணாதீங்க. அதாவது டைரெக்டாக போயிட்டு அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நக்கி மட்டும் போட்டு பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. சரிங்க, புதுசாக மாட்டினால உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன நமக்கு டைம் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதம் லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்பைக்ஸை வாங்கி ஸ்பைக்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. ஸ்பைக்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஸ்பைக்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நார்மலாக ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் கடையில் கிடைக்கும். அப்படி எனக்கு ஸ்போர்ட்ஸ் கடை போக முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னாக்கா அமேசானில் போயிட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா, அமேசான் வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரன்னிங் ஸ்பைக்ஸ்
வந்துச்சு பாருங்க. இது கிடையாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் தான் நான் வாங்க சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா நிவியா 619 இருந்தே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இதோட ரேட் கம்மியாக கூட இருக்கும். 496 விக்டரில் இருக்குது பாருங்கள். விக்டர் எக்ஸ் ஒரு கம்பெனி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 499, அதாவது 500 இருந்தே இருக்குது. சரிங்களா? ஸ்பைக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 500 இருந்தே இருக்குது. சரிங்களா? நீங்கள் ரொம்ப காசு போட்டு வாங்கணும் அவசியம் கிடையாது. இப்போ அடிடாஸ், நைக், ரிபோக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சாரி ரிபோக் ஸ்பைக்ஸ் என்னன்னு தெரியல, அடிடாஸ், நைக் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் 6000 7000 வரும். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்பைக்ஸ்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நிவியா, விக்டர் இது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை வேணால் இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுவே நமக்கு போதும். ஏன்னா ஒரு நாள் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்பைக்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதோட லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அமேசான் இதோட லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நியூஸை. சரிங்களா? ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.